புகழனைத்தும் ஏகநாயகன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தபா தாபியீங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கிய முதல் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். உங்களை படைத்த இறைவனுடைய அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா முதல் வசனத்தை இறக்கியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய ஒரு முதல் வார்த்தையே இந்த சமுதாயத்திற்கு இக்ரா, படியுங்கள், ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றார். இந்த சமுதாயத்தை பார்த்து நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக சொல்லவில்லை. வேறொரு அமல்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணியுங்கள் என்பதாக சொல்லவில்லை. அல்லாஹ் முதலில் வசனத்தில் எப்படி சொல்கின்றான்? படியுங்கள், ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். முதல் கட்டளையே நீங்கள் கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கல்வியை நீங்கள் படியுங்கள் என்பதாக முதல் கட்டளையே இருக்கின்றது என்றால் இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதனை இந்த முதல் வசனத்தின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமலையில் கேட்கின்றான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் சமமாக முடியுமா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். கல்வி கற்றவர்களும் கல்வி கற்காதவர்களும் ஒருபோதும் சமமாக முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை எப்படி அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான் என்றால் கல்வியின் மூலமாக இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா பொருள்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பொருள்களுடைய பெயர்களை. இன்றைக்கு கம்ப்யூட்டர், செல்போன் எடுத்து காட்டினாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள் அதனுடைய பெயரை பார்த்ததில்லை. ஆனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன்னும் பின்னாடி என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் வருகின்றதோ அத்தனையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். அந்த பொருள்களை பார்த்தால் இது இன்ன பொருள், இது இதற்காக வேண்டி உபயோகிக்கக்கூடியது என்பதாக. ஏனென்றால் உலகம் தோன்றியதிலிருந்து கியாமத்து நாள் வருகின்ற அனைத்து பொருள்களினுடைய பெயர்களையும் அல்லாஹ் தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். இந்த கற்றுக் கொடுப்பதின் மூலமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் என்று தெரியுமா? மலக்குகளை வரவழைத்தான். மலக்குமார்களை வரவழைத்து அல்லாஹ் கேட்கின்றான், قال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين. நீங்கள் உண்மையாளர்களாக நீங்கள் இருந்தால் இதோ இதனுடைய பெயர்களை எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சில பொருள்களை பார்த்து அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்தில் கேள்வி கேட்டான். மலக்குகள் ஒன்றும் சொல்லவில்லை. சொன்னார்கள், ஆலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா.
பரிசுத்தமான எங்களுடைய இரட்சகனே, யா அல்லாஹ், நீ எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாயோ அதனை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அந்த தருணத்தில் ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல மலக்குமார்களுக்கு மத்தியில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்புப்படுத்தி வைத்தார். அது மட்டுமா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மலக்குகளையும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். எல்லா மலக்குகளும் செய்தார்கள். இந்த மரியாதை எப்படி அல்லாஹ் தஆலா இந்த கண்ணியத்தை, இந்த அந்தஸ்தை எப்படி நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார்? கல்வியின் மூலமாக சகோதரர்களே. எனவே கல்வியை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை மலக்குகளை விட அல்லாஹ் தஆலா உயர்த்தியிருக்கின்றான் என்றால் அது மிகையல்ல. எனவே ஒரு மனிதர் கல்வி கற்றால் அவர் சாதாரண மலக்குகளை காட்டிலும் அவர் உயரலாம். அதுதான் நமது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. சகோதரர்களை, கல்விக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை உயர்த்துகிறான் என்றால் கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தை உயர்த்துகின்றான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கின்றார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். முஸ்லிமான ஆண் பெண் இருவர்களின் மீது, ஆண் பெண்கள் அனைவர்களின் மீதும், ஆண்களின் மீதும் சரி பெண்களின் மீதும் கல்வியை தேடிக்கொள்வது, கற்றுக்கொள்வது ஃபர்து என்பதாக, கடமை என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். சகோதரர்களே, அப்படி என்றால் இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய முதல் வசனமும் படியுங்கள் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வதும், நீங்கள் கல்வியை நீங்கள் தேடுங்கள், அது முஸ்லிம்களின் மீது கடமையாக இருக்கிறது. கல்வியை கற்றுக்கொள்வது என்பது அது கடமையாக இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் அல்லவா? நாம் எந்த அளவிற்கு நாம் சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் எந்த அளவிற்கு இந்த மார்க்க கல்வியில் நாம் எந்த தரத்தில் இருக்கின்றோம் என்பதனை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. நம்மளுடைய மார்க்க விஷயத்தை குறித்து நாம் அவ்வப்போது நாம் அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். உலக விஷயத்தில் நாம் உலக காரியங்களுக்காக வேண்டி வியாபாரத்தினுடைய விஷயங்களா அல்லது மற்ற விஷயங்களா அதனை அறிவதற்காக வேண்டி நாம் அவ்வப்பொழுது நம்மை நாமளே அப்டேட் செய்து கொண்டே இருக்கின்றோம் அல்லவா மற்ற விஷயங்களில், மற்ற கல்விகளில். ஆனால் மார்க்கத்தினுடைய கல்விகள் என்று வரும் பொழுது அதே போலத்தான் இருக்கின்றோம். மதரசாக்களில் என்ன சூறாக்கள் மரணம் செய்தோமோ அதே சூறா தான் இன்றளவும் நாம் அதனை வைத்திருக்கின்றோம். அடுத்த கட்டத்திற்கு நாம் ஒரு சூறாவை மனப்பாடம் பண்ணுவதற்கோ அல்லது அதற்குண்டான முயற்சிகளை எடுப்பதில்லை. என்ன சட்டங்களை சொல்லிக் கொடுக்கின்றாரோ அதே போலத்தான் நாம் இருக்கின்றோம். நாம் முயற்சி எடுக்க வேண்டும் சகோதரர்களே. எப்படி உலக விஷயத்தில் நம்முடைய அறிவுகளை நாம் வளர்த்திக் கொள்கின்றோமோ அதுபோல மார்க்க விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்தி இந்த மார்க்க விஷயத்தினுடைய கல்விகளை நாம் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்கின்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாததை நீங்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வியாபாரத்தினுடைய சட்டமா, ஜக்காத்தினுடைய சட்டமா, தொழுகையினுடைய ஏதாவது சட்டம் தெரியலையா, உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நாம் கேட்டு தெரிந்திருக்கிறோமா? குர்ஆன் நமக்கு சில நபர்களுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை, ஆனால் அதற்குண்டான முயற்சிகளை எடுக்கின்றோமா? குர்ஆன் தெரியல, தெரிந்தவர்களிடம் எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்பதாக நாம் சொல்கின்றோமா? அதற்கும் கூட நாம் வெட்கப்படுகின்றோம். எப்படி இந்த வயசில் போய் நாம் ஓதுறது, எப்படி படிக்கிறது என்பதாக நாம்
வெட்கப்படுகின்றோம். கல்வியினுடைய விஷயத்தில் நாம் வெட்கப்படக்கூடாது சகோதரர்களை. எந்த விஷயமாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களிலும் கூட வெட்கத்தை இஸ்லாம் வரவேற்கின்ற மார்க்கம். தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற 2 தோழர்களும் போய் கொண்டிருக்கின்றார்கள் பயணத்தில். ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு உபதேசம் செய்கின்றார். இப்போ பார்த்தா நீங்க பாரு, நீ வெட்க உணர்ச்சியோடு இருக்காத, எப்பவுமே என்னது நீ வெட்க உணர்ச்சியோடு இப்படியெல்லாம் இருக்காத, நல்லா வெட்கம் இல்லாமல் ஒரு அதில் அந்த அப்படி உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். கூச்சப்படாத, வெட்கப்படாத என்பதாக சொல்லிக்கொண்டு இதனை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விட்டு விடுங்கள், அல் ஹயாஉ குல்லுஹு ஹைருன். வெட்க நாணம் என்பது அது அனைத்தும் நனவாக நன்மையாக இருக்கிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்கின்ற மார்க்கம், கல்வியில் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம், தெரியாவிட்டால் தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்கின்றது. அதனுடைய விஷயத்தில் நாம் வெட்கப்படக்கூடாது சகோதரர்களே. நாம் அதனை கற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். யார் தலபுல் இல்மி ஸாஅத்துன் கைரும் மின் கியாமி லைலத், யார் ஒரு மணி நேரம் ஒரு கல்வி ஞானத்தை கற்றுக்கொள்கின்றாரோ, மார்க்க கல்வி ஞானத்தை யார் கற்றுக்கொள்கின்றாரோ அவர் இரவு முழுக்க அவர் இபாதத்து செய்ததை விட அந்த கல்வி கற்பது சிறந்ததாக இருக்கிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்ம நினைக்கிறோம் ஏதாவது நமக்கு தேவைன்னா என்ன செய்கிறோம், நமக்கு ஏதாவது ஒரு நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் தஹஜ்ஜுக்கு எந்திரிச்சு நாம் தொழுகிறோம். ஏன்? அதனுடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கணும். இரவு நேரத்தில் தஹஜ்ஜுனுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு வணங்கி அவனிடத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற அந்த சிறப்பை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட மிகச் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் கல்வி, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாம் மார்க்கம் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் மார்க்கம் அந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்திருக்கின்றது, அந்தஸ்தை கொடுக்கிறது. ஏன்? கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு சிறப்பும் இருக்கிறது, ஆர்வத்தையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். இன்னும் சில ஹதீஸுகளில் வருகிறது, தலபுல் இல்மி யௌமன், யார் ஒரு நாளில் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கின்றாரோ ஹைரும் மின் ஸௌமி ஸலாஸத ஷஹரின், அவர் 3 மாதம் நோன்பு வைத்ததை விட அது சிறந்தது. ஒரு நாள் கல்வி கற்றுக்கொண்டால் அவர் 3 மாதங்கள் நோன்பு, நஃபிலான 3 மாதங்கள் நோன்பு வைப்பதை விட ஒரு நாள் மார்க்க கல்வியை கற்பது சிறந்ததாக இருக்கிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு 1000 வணக்கசாலி ஆபிதை விட ஒரு மார்க்க அறிஞரை சைத்தான் வழிகெடுப்பதற்கு அவனுக்கு கடுமையாக இருக்கும். நான் கல்வி கற்காதவர்களை இலகுவாக ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். ஷைத்தானுக்கு அவனுக்கு இலகு. ஏனென்றால் இமாம் ஹஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற அந்த கிதாபுகளில் அவர்கள் எழுதுகிறார்கள், சொல்லியிருந்தார். ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி அல்லாஹுவை வணங்குகிறார், நின்று வணங்கி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஒரு எலி குறுக்க போய்விடுகிறது. தொழுகைக்கு இடையில போனால் அது பாவமாச்சு, அது அநியாயம் செய்து பாவத்தை செய்து, அப்போ அந்த எலியை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வணக்கசாலி என்ன செய்கிறாரு, அந்த எலியை அடிக்கிறார். அடித்து அதனை கொன்று விடுகிறார். கொண்டு விட்டதற்கு பிறகு நினைக்கிறார் அந்த வணக்கசாலி, அநியாயமாக ஒரு உயிரை கொண்டு விட்டோமே, என்ன செய்வது, அதற்குண்டான பரிகாரம் என்ன? அவரே யோசிக்கிறார். அதற்குண்டான பரிகாரம், அதனை ஒரு கயிற்றில் கட்டிவிட்டு நாம் கழுத்தில் தொங்க விடலாம். தொங்க விட்டு
தொழுது கொள்ளலாம், அது பரிகாரமாக அமையும் என்று அவரே சிந்தித்து முடிவெடுத்து அதனை செயல்படுத்துகிறார். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இப்படி அவருடைய தொழுகை இருந்தால் ஒரு செத்துப்போன பிணத்தை கழுத்தில் கட்டி போட்டுவிட்டு அவர் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இது போலத்தான் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உதாரணங்களை வைத்து சொல்கின்றார்கள். அறிவு இல்லாத, மார்க்க அறிவு இல்லாத வணக்கசாலிகளுடைய இபாதத்துகளிலும் கூட சில நேரங்களில் தவறுகள் வரக்கூடும் என்பதனை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி தருகின்றார்கள். எனவே மார்க்க கல்வியை அறிந்துவிட்டு நாம் இபாதத் செய்வதுதான் சிறந்தது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வசனத்திலேயே நீங்கள் தொழுகுங்கள், இபாதத்து செய்யுங்கள், வணங்குங்கள் என்பதாக சொல்லவில்லை, படியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். படியுங்கள், மார்க்க விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு பின்பு நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், இபாதத்து செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, மார்க்க விஷயத்தில் நாம் நாணம் பெறும், மார்க்க விஷயத்தை நாம் கற்றுக்கொள்வது என்பது அது மிகவும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அந்தஸ்துக்குரியதாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு மார்க்க விஷயங்களை, கல்வி ஞானங்களை கற்றுக்கொள்வதை விட மிகச்சிறந்தது வேறு எதுவும் கிடையாது சகோதரர்களே. அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மார்க்க அறிஞர்கள் இல்லாவிட்டால், மார்க்கத்தை கற்று தெரிந்து கொள்கின்ற இமாம்கள், மார்க்க அறிஞர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சஹீஹுல் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி, இது போன்ற மார்க்க அறிஞர்கள் இருக்கின்றார்களே, இது மாதிரி மார்க்க அறிஞர்கள் இல்லாவிட்டால் அல்லாஹ்விற்கு இறைநேசரே கிடையாது, அவுலியாக்களே கிடையாது என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே ஒருவர் மார்க்க அறிவை கற்றுக்கொண்டால் தான் இறைநேசராக ஆக முடியும், அவுலியாவாக ஆக முடியும் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி தருகின்றார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்றாலும் கூட அவனுடைய மிக அருகாமையில் பிரத்யேக நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய பிரத்யேக நெருக்கத்தை பெற வேண்டும் என்றாலும் கூட மார்க்க அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டித் தருகின்றார்கள் என்றால் இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வலிகுல்லி ஷைஇன் இமாதுன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு தூண்கள் இருக்கின்றது, எல்லா பொருள்களுக்கும் ஒரு தூண் இருக்கிறது. வஇமாதுத்தீன், மார்க்கத்தினுடைய தூண் என்னவென்றால் அல் ஃபிக்ஹ், மார்க்க அறிவு என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வது, மார்க்க ஞானம்தான் இந்த மார்க்கத்தின் ஒரு தூணாக, முக்கிய தூணாக இருக்கின்றது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டித் தருகின்றார்கள் என்றால் இந்த மார்க்க விஷயத்தினுடைய ஞானத்தை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை உயர்வுபடுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் நாம் எந்த அளவுக்கு அதனை நாம் நினைக்கின்றோம், அதனுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்ற பொழுது சொல்கின்றான், இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் என்னுடைய அடியார்களிலிருந்து கல்வியை கற்றவர்கள், அறிவுள்ளவர்கள், அறிஞர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், என்னுடைய அடியார்களிலிருந்தும் அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் அறிஞர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வை பயப்படுபவர்கள் அறிஞர்கள் என்றால் யார்? இன்னைக்கு நாம 7 வருஷம் கல்வியை கற்றுக்கொண்டு ஆலிமாக நாங்கள் வருகின்றோமோ, நாங்களா உலமாக்கள்? அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் சொல்கின்றான், அல் உலமா என்பதாக சொல்கின்றான்.
அல் உலமா என்றால் கல்வி, இந்த உலமாக்களுக்கு தெரியும். உலமா என்று சொன்னால் அதற்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல் உலமா என்று சொன்னால் அது மரிஃபாவாக அது ஆகிவிடும், அது குறிப்பாக்கப்பட்டு விடும் என்பதாக உலமாக்களுக்கு தெரியும். அதில் என்ன குறிப்பாகிறது என்றால், இமாம் சஹாபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அங்கு எதனை அல்லாஹ் தஆலா குறிப்பாக்குகிறான் என்றால், எந்த உலமாக்களை குறிப்பாக்குகிறான் என்றால், அல் இல்மு ஹஷ்யா, அல்லாஹுவை பயப்படுகின்ற உலமாக்கள். ஏனென்றால் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், அல் இல்மு, கல்வி ஞானம் என்பது, இல்ம் என்பது அல் ஹஷ்யா, பயப்படுவது என்றார்கள். அல்லாஹுவை பயப்படுவது. எந்த அளவிற்கு நாம் கல்வி ஞானங்களை நாம் கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய இறை அச்சம் நமக்கு கூடும், அதிகமாகும். ரெண்டும் இணை தெரியாதது. இல்மும் சரி, சரியான முறையில் இஹ்லாஸான முறையில் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த இல்மும் அல்லாஹுவை பயப்படுவதும் ரெண்டும் பின்னி பிணைந்தது. ஒருவர் அல்லாஹுவை பயப்படுகிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா ஞானத்தை கொடுத்து விடுவான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வத்தகுல்லாஹ் வ யஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் பயப்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான். எனவே அல்லாஹுவை பயந்தால் அவன் புறத்தில் இருந்து ஞானம் நமக்கு கிடைக்கும் என்பது குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் கல்வியை கற்பது என்பது எந்த அளவிற்கு உங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கின்றதோ அதுதான் கல்வி என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். சகோதரர்களே, எனவே புரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய மகத்துவம். நாம் மார்க்க கல்வி படிக்கத்தான் நமக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்படும். ஹலால் ஹராமை நாம் கற்றுக்கொண்டால்தான் அதன் பக்கம் நாம் போகாமல் இருப்போம். இன்னைக்கு ஹலால் ஹராம் கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். காஃபிர்களுடைய ஹோட்டல்களில் அவங்க ஹலால் என்று முத்திரை குத்தினாலும் கூட நாம் என்ன செய்கிறோம், சரி ஹலாலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் போய் சாப்பிட்றோம். ஆனால் அவர்களிடத்தில் கேட்டால், எங்கே நீங்கள் வாங்குறீங்கன்னு கேட்டால், இல்லை ஹலாலுன்னு போட்டு ஒரு பேக்கெட்டில் விற்கிது, அதைத்தான் நாங்கள் வாங்குறோம். சரி, அவர்களிடத்தில் அந்த பேக்கெட்டில் விற்கிறவரிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா ஹலாலுன்னு நம்ம அவங்க இடத்துல கேட்டாலும் கூட அதனுடைய ப்ரொசீஜர், ஹலாலினுடைய ப்ரொசீஜர் என்னென்னு அவங்க அந்த கடைக்கார இடத்துல கேட்டாலும் அவங்க தெரியலங்க, எங்களுக்கு தெரியாது, இது பேக்கெட்லேயே ஹலாலுன்னு முத்திரை போட்டு எங்களுக்கு வருது, சப்ளை செஞ்சு வர்றாங்க, நாங்கள் அதை என்ன செய்கிறோம், கடை நாங்கள் சப்ளை செய்கிறோம். இதுதான் நிலைமை. அவர்கள் எப்படி அறுக்குகின்றார்கள் என்பது நமக்கு தெரியாது. எனவே ஹலாலின் முத்திரை குத்திருந்தால் நாம் சாப்பிட்டு விடுகின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், ஒரு முஸ்லிமனுடைய முக்கியமான ஒரு விஷயம் ஹலால் ஹராமை பேணிக்கொள்வது. குறிப்பாக ஒரு உணவனுடைய விஷயத்திலும் ஹலால் ஹராமை பேணிக்கொள்ள வேண்டும். உண்மையான ஒரு முஸ்லிம், அவன் கிபிலாவை முன்னோக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லியதற்கு பிறகுதான் அறுக்கக்கூடிய அந்த பிராணியைத்தான் சாப்பிடுவார்கள் என்பதாக அதனுடைய அடையாளத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். அது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். இன்னைக்கு நாம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது மாதிரி உண்டான கல்வி சார்ந்த விஷயங்கள், மற்ற பொருளாதாரத்தினுடைய விஷயங்களே, வியாபாரங்களுடைய விஷயங்கள், ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும். ஹராமான சம்பாத்தியம் என்பது அது உடலுக்கு சென்றால் அது பாவத்தை செய்வதற்குத்தான் தூண்டும். ஹலாலான சம்பாத்தியத்தின் மூலமாக நாம் ஹலாலான உணவை நாம் சாப்பிட்டால் அது நற்காரியங்களை செய்வதற்காக வேண்டி தூண்டும். ஆம், அந்த உணவு, ஹலாலான உணவு பிரதிபலிக்கும், ஹராமான உணவும் அது பிரதிபலிக்கும். ஹராமனுடைய பிரதிபலிப்பு பாவத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கும். எனவே இது போன்ற விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இதுவெல்லாம் எங்கு கற்றுக்கொள்ள தரப்படுகிறது?
மதரசாக்களில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி உண்டான விஷயங்கள், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயங்கள் நமக்கு மக்தபு மதரசாக்களில் நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது. இன்றைக்கு சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றையினுடைய மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்தபு மதரசாவுடைய ஒரு நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்றால், ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு மக்தபு மதரசாக்களில் மாணவர்கள் நிரம்பி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் அந்த மதரசாக்கள் வெற்று இடங்களாக இருக்கிறது. மாணவர்கள் இல்லை ஓதுவதற்காக வேண்டி. அதுவும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் மாணவர்கள் வருகின்றார்கள். சகோதரர்களே, இந்த மஹல்லாவில் எத்தனை வீடுகள் இருக்கிறது, எத்தனை மஹல்லாக்கள், குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் காலை மாலை மதரசாவிற்கு வருவது மிகவும் குறைந்த நபர்கள் தான். சகோதரர்களே, இந்த மார்க்கம் இந்த சிறு வயசிலேயே சிறிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்தால்தான் பிற்காலத்தில் அவர்கள் மார்க்கத்தை தெரிந்தவர்களாக, ஒரு இபாதத்துடையவர்களாக அவர்கள் வருவார்கள். நீங்கள் இபாதத்துடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். நமக்கு முந்தைய ஒரு தலைமுறை இபாதத்துடைய தலைமுறையாக இருந்தது. மதரசாவிற்கு காலையில் ஃபஜ்ர் தொழுதற்கு பிறகு காலையில் மதரசாவிற்கு போகக்கூடிய ஒரு தலைமுறையாக இருந்தது. இன்றையினுடைய தலைமுறை யோசித்து பாருங்கள். மதரசாவிற்கு வருவது அவர்கள் தாமதம். இன்னும் மதரசாவிற்கு சிலர் நிறைய பேர்கள் வராமல் இருக்கின்றார்கள். இதனுடைய நிலைமை எங்கு போகும் என்றால், மார்க்கத்தை அவர்கள் தெரியாமல் ஆகலாம். பிற்காலத்தில் இன்னும் காலம் மோசமாக சென்று கொண்டிருக்கின்றது. பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் 100க்கு 11% போதைப் பொருள்களை உபயோகிக்கின்றார் என்பதாக புள்ளி விவரம் சொல்லப்படுகின்றது. இப்படி என்றால் காலம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றது? நான் எச்சரிக்கவில்லை. இதனை மதரசாவிற்கு நீங்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளாவிட்டால் பாவத்திற்கு செல்லக்கூடும் என்பதாக நான் சொல்கின்றேன். அவர்கள் போகிவிடுவார்கள் என்பதாக இல்லை. போகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் போதைப் பொருள்களை உபயோகிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால், சிறிய வயதில் அவர்களுக்கு ஹலால் ஹராமை சரியான முறையில் நாம் போதித்து விட்டால், ஹராமிற்குண்டான தண்டனைகளை, அல்லாஹ்வுடைய அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் நாம் பதித்து விட்டால், அவர்கள் மூத்தாகும் வரைக்கும் அவர்கள் அந்த தவறின் பக்கம் செல்ல மாட்டார்கள். அப்படி இல்லாவிட்டால் நிலைமையை நீங்கள் சற்று நீங்களே யோசித்து பாருங்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மக்தபு மதரசாவிற்கு, காலை மாலை மதரசாவிற்கு நீங்கள் அனுப்புங்கள். அவர்களுக்கு மார்க்க கல்வியும் குர்ஆனுடைய ஞானம் அவர்களுக்கு போதித்து தரப்படுகிறது. குர்ஆனுடைய ஞானம் எந்த அளவிற்கு உள்ளத்தில் ஏறுகின்றதோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் நம்மிடத்தில் இருந்து விலகிவிடும். சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்களும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன யத்லு அலைஹிம் ஆயாத்திஹிம் வயுஸக்கீஹிம். அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு ஒரு ரசூலை அனுப்பினான். அது அவர்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கின்றான். அந்த ரசூலை மக்கா வாசிகளுக்கு அல்லாஹ் அனுப்பியது, அல்லாஹ் அவர்களுக்கு, அந்த மக்கத்து வாசிகளுக்கு செய்த ஒரு பேருபகாரம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், அவருடைய அந்த ரசூலுடைய வேலை என்னவென்றால், யத்லு அலைஹிமுல் ஆயாத்திஹி, என்னுடைய வசனத்தை, அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் மனிதர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். அடுத்ததாகத்தான் சொல்கின்றார்கள், வயுஸக்கீஹிம், அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய குர்ஆனை வசனத்தை அவர்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து வாசிகளுக்கு ஓதி காண்பிப்பார்கள். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனுடைய ஞானங்களை, ஹிக்மத்துகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள்.
அப்போ இதை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் முதலில் என்ன சொல்கின்றான் என்றால், ரசூல் அந்த சமுதாயத்திற்கு குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். இப்போ உள்ளம் பரிசுத்தமாக வேண்டும் என்றால் குர்ஆனை ஓதினால் பரிசுத்தமாகும், உள்ளம் பரிசுத்தமாகும் என்பதற்கு குர்ஆன் அத்தாட்சியாக நமக்கு இருக்கின்றது சகோதரர்களே. எனவே கண்ணியமிக்கவர்களே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் காலை மாலை மதரசாவிற்கு நீங்கள் நிர்பந்தமாக நீங்கள் அவர்களை அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்தில் அவர்கள் உங்களைப் போல அவர்கள் நல்ல இபாதத்தாக அல்லாஹுவை வணங்கக்கூடிய பயப்படக்கூடியவர்களாக அவர்கள் பிற்காலத்தில் ஒரு சிறந்த முஸ்லீமாக அடுத்த தலைமுறை வரும். அதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான்.